முன்னேற்றம் என்பது ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ. ஒரு தனி மனிதன் எல்லா துறையிலும் சேர்ந்து முன்னேறுகிறான் என்றால் தான் அதன் பெயர் முன்னேற்றம். ஒழுக்கத்தில், அறிவில், சிந்தனையில், கிரியேட்டிவிட்டியில், ஸ்போர்ட்ஸில், பழக்க வழக்கத்தில், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுல, உலக விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல, க்ரூமிங் ஸ்கில்ல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில், இப்படி எல்லாவற்றிலும் எந்த பிள்ளை முன்னேறி இருக்கிறதோ அந்த பிள்ளையே முன்னேறி இருப்பதாக அர்த்தம். Thank you. Yes. ஸ்வேதா, சொல்லுங்க, என்ன விஷயம்? நீ என்ன நிறைய தடவை பாக்குறத பார்த்துட்டு தான் கேக்குறேன். லவ் கிவ்னு ஏதாவது இருந்தா ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட். லவ் எல்லாம் இல்ல. ஸ்வேதா, எந்திரி. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இந்த முட்டா பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டு போவான். நான் தன்னை ஆர்வாலியா கல்யாணம் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு ஜீனியஸை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ரிசர்ச்ல தான் என்னோட முழு கவனமும் இருக்கு. இந்த ரிசர்ச் முடிஞ்சதும் என்னோட முடிவை சொல்றேன். இட் மே பி ஐதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். வா தம்பி, பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம் நாச்சி, ஆக்சுவலாக ஒரு ஹெல்ப்காக தான் வந்தேன். சொல் தம்பி, என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆராய்ச்சியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனோட தேடுதல் உணர்ச்சியை தூண்டி விட்டு செயற்கையாக அறிவை வரவழைக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதானாச்சி. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா படிக்காமல் வேலை வெட்டிக்கே போவதுன்னு தான் பார்க்கணும் மாதிரி இருக்கு. ஆமாண்ணாச்சி. அப்படி யாரு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எவனை திருட்டு பையனாக இருந்தால் தான் உண்டு. அந்த மாதிரி ஆள் தான் அண்ணாச்சி வேணும். அப்படியா? இங்கேருந்து 4வது தெருவில் கண்ணப்பண்ண ஒருத்தன் இருக்கான். ஓகே அண்ணாச்சி. அவன் நீ கேட்குற மாதிரி தான். ஆனால் எப்போ பாரு குடி பீடி கஞ்சா பொண்ணு அந்த மாதிரி ஆள் தான் அண்ணாச்சி வேணும். அப்படியா? இங்கேருந்து 4வது தெருலாம் வீடு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் அவனை 2 நாள் கழிச்சு போய் பாருங்க. ஓகே ஓகே. நான் தான் கிருஷ்ணா. அண்ணாச்சி சொல்ல. சொன்னாரு. உன்னோட ரிசர்ச்சுக்கு படிக்காத பையன்தா ஓணுன்னு கேட்டியாமே. நான் 2 வருஷம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேனே. நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. 2 லட்சம் கேட்டேன், எத்தனை வரல? ஆக்சுவலி 1 lakh இப்போ தந்துடுறேன். எண்ட் ஆஃப் தி ரிசர்ச் மீதி பணம் கொடுத்துட்றேன். சரி, டீல் தல. சரக்கு போடலாமா? நோ தேங்க்ஸ். என்ன தல இது? இதுக்கு பேர் தான் லேப்டாப். ஓ. ஏமா வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா உனக்கு? நல்லா தானே இருக்குது. இப்படியே வாமா எப்பவுமே நீ.
சார் வெப்பில் ரெக்வெஸ்ட் கொடுத்தனே பார்த்தீங்களா? ஹேய், என்ன அதிசயமெல்லாம் நடக்குது? எப்போதும் அங்க கிழிஞ்சது இங்க கிழிஞ்சது போட்டு வருவேன், இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகா வந்து நிக்கிற? எங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? எஸ், ஐ ஆம் கோயிங் டு கிவ் எ லெக்சர். நீட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓகே பை. ஸ்வேதா, வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 2 minutes வந்துடுறேன். நெக்ஸ்ட் வீக்கோட நம்ம ரிசர்ச் முடியுது. ஓ அப்படியா? அப்புறம் சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் கலந்துக்க போகிறேன். அதை முடிச்சுட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்ன பண்றான் இவன்? நான் கிளம்புறேன். என்ன இதுக்கு முன்னாடி சாரியில பாத்திருக்கியா? அப்புறம் ஏன் இப்படிலாம்? நீ கட்டினா நல்லா இருக்கும். என்ன அதிசயமெல்லாம் நடக்குது? தட்ஸ் ஃபைன். ஆல் தி பெஸ்ட். கண்ணப்பன், சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் வீக்கோட நம்ம ரிசர்ச் முடியுது. ஓகே சார். அதுக்கப்புறம் நான் ஒரு வேர்ல்டு சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் கலந்துக்க போகிறேன். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு மீதி பணம் கொடுக்கணும் இல்லையா? ஆமாம் சார். அதை கேஷாக தட்டுமா இல்லை செக்காக தட்டுமா? இல்லை சார், நீங்கள் அந்த பணத்தில் எனக்கு புக்ஸாகவே கொடுத்துருங்க சார். புக்ஸாவா? ஆமாம் சார். ஓகே. நான் எழுதின புக் சார். சூப்பர். தேங்க்யூ சார். பாய். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹே, சாரி மீட்டிங்கில் இருந்ததால் கால் அட்டன் பண்ண முடியல. கிருஷ்ணா, இவர் பழைய மாதிரியே ஆயிட்டே வராரு. கிருஷ்ணா, ஃபர்ஸ்டே லேபுக்கு வந்தப்போ எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராரு. ஆமாம் ஸ்வேதா, அப்படி தானே ஆகும். இந்த ஆராய்ச்சியை வந்து செயற்கையாக அறிவை வரவழைக்கிறதுக்காக நம்ம செய்யலை. நல்ல புத்தகத்தை படித்து மனசை தெளிவாக வச்சுக்கிறவங்க எந்த தப்பும் பண்ணுறதில்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆராய்ச்சியே.
நல்ல புத்தகத்தை படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆராய்ச்சியோட நோக்கமே. இப்போ இந்த மருந்தை வச்சு அவனை புத்திசாலியாக மாற்றிட்டோம்னாக்கா அந்த மருந்து தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. புக்ஸை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவன் படித்த புக்கெலாம் தான் காரணம். பட் அந்த மருந்தோட எஃபெக்ட் குறைஞ்சதால அவன் படித்ததெல்லாம் மறந்துட்டான். வேற வழியே இல்லையா அதுக்கு? திரும்ப அவன் அந்த புக்கெல்லாம் படிச்சானோ அவன் பழைய அதெல்லாம் விடு, என் பணம் என்னாச்சுன்னு கேளு. அதான் புக்ஸாக வாங்கி கொடுத்தனே. நீ வாங்கி கொடுத்த புஸ்தகத்தை ஃபுல்லாக எடைக்கு போட்டால் கூட 6000 ரூபாய் தெரியாது. என்கிட்டே டபாய்க்கிறியா நீ? கற்றல் கற்பனை சக்தியை வளர்க்கிறது. கற்பனை சக்தி சிந்திக்கும் திறனை தூண்டுகிறது. சிந்தனை அறிவை வளர்க்கிறது. அறிவு உன்னை மகானாக்குகிறது. இல்லை சார், நீங்கள் அந்த பணத்தில் எனக்கு புக்ஸாகவே கொடுத்துருங்க சார். புக்ஸாவா? ஆமாம் சார். ஓகே. நீ வாங்கி கொடுத்த புஸ்தகத்தை ஃபுல்லாக எடைக்கு போட்டால் கூட 6000 ரூபாய் தெரியாது. என்கிட்டே டபாய்க்கிறியா நீ?